கும்பராசிக்காரர்களுக்கு கடந்த 3 வருடங்களாக ஜென்மச்சனியிலிருந்து ஒரு 2025 கொஞ்சம் பரவாயில்ல. 23, 24 உங்களை போட்டு புழிஞ்சு எடுத்துருச்சுன்னு தான் சொல்ல முடியும். அதுவும் பூரட்டாதி நட்சத்திரம், சதய நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம். சதயமும் பூரட்டாதியும் இப்போ கூட படாத பாடுபட்டுக்கிட்டு தான் இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் சில பேர் இன்னும் வெளியே வரல அதிலிருந்து. ஜென்மச்சனி என்பது ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி ஜோசியத்தையே நம்பாத கும்பராசிக்காரர்களுக்கும் இப்போல்லாம் ஜோசியம்னா என்னன்னு தெரியுதா? சனினா என்ன பண்ணுவார்னு தெரியுதா? 7.5 சனிக்கு முன்னாடி, அதுவும் ஜென்மச்சனிக்கு முன்னாடி ஜோசியமாவது இதாவது நான் உழைக்கிறேன், நான் கஷ்டப்படுறேன், நான் வேலை செய்கிறேன், இதில் எங்கே ஜோசியம் வந்ததுன்னு சொன்னவங்க எல்லாத்தையும் கண்டிப்பாக ஜோதிடம் என்ற ஒன்று உண்மையோ என்னமோ அப்படின்னு யோசிக்க வச்சது இந்த ஜென்மச்சனி அமைப்பு கும்பராசிக்காரர்களுக்கு. இந்த கும்பராசிக்காரர்கள் எல்லாருமே 2024, 25 பாதிக்கப்பட்ட அத்தனை கும்பராசிக்காரர்களும் அந்த பாதிப்பிலிருந்து வெளியே வரக்கூடிய ஜென்மச்சனி விலகிவிட்டதை உணரக்கூடிய அமைப்புகள் இந்த வருஷத்துலேருந்தே ஆரம்பிக்குதுங்க. புதிய உறவுகள் வரும், புதிய நட்புகள் கண்டிப்பாக இருக்கும். எதிலும் ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய தன்மை, புதிய உறவுகளின் மூலமாக வாழ்க்கை மறுமலர்ச்சி அடைஞ்சது அப்படின்ற மாதிரியான ஒரு மன அழுத்தம் தீரக்கூடிய தன்மை, வேலை போனவங்களுக்கு நல்ல வேலை, தொழிலில் விரயமானவங்களுக்கு லாபங்கள் வரக்கூடிய அமைப்பு, வியாபாரம் நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு, குறிப்பாக கும்பராசிக்கார சகோதரிகளுக்கு குழந்தைகள் பேரில் இது வரைக்கும் இருந்து வந்த கவலையெல்லாம் விலகக்கூடிய அமைப்புன்னு ஒரு நிறைவான நல்ல வருஷமாகவே இந்த வருஷம் கண்டிப்பாக இருக்குங்க. கும்பராசிக்காரர்களுக்கு 90% துன்பங்கள் தீர்ந்து விட்டது என்பதை நீங்களே உணரக்கூடிய, ஏற்கனவே சோம்பலாக படுத்துக்கிட்டே இருந்தவங்க எல்லாருமே மறுபடியும் எந்திரிச்சு சுறுசுறுப்பாகக்கூடிய அருமையான வருஷங்க 2026 வருடம்.